Sound. Action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாடத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மரம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீவெல்லாம் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ராகவன், உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணு. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட்டை இப்பவே இங்கேயே தரேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட கூட ஏத்த பேசிக்கிட்டு இருக்கேன். Azad and Kabilan should not escape. चक्रवर्ती, चक्रवर्ती, are you okay? तो आजाद इंडिया के अंदर चले और क्या चलो चलो चले Come on. कबिलन आजाद கபிலன் ஆசாத் இவங்க ரெண்டு பேரும் டெரரிஸ்ட் இல்ல, இன்னுமா உயிரோட இருக்காங்க? உயிரோட இருக்கிறதுனால தான் அவங்கள கொண்டு போய் அமெரிக்காவில் விட சொல்கிறேன். தாசன் கம்பெனி மூலமாக அவங்க ட்ராவல் ஏஜென்சி கவனிக்கிற சூரியதாசனை வச்சு அமெரிக்காவுக்கு 2 தீவிரவாதிகளை டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸோட உள்ள நோக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். பாபா கிட்ட சொல்லி உன்னை செட்டப் பண்ணி உன்னை சூரியதாசன் அனுப்ப சொல்ல. எவ்வளவு செலவானாலும் அமெரிக்காவில் இறங்குறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் சொல்லு. ஒரு ஸ்மால் ஹஞ்ச் கபிலனும் ஆசாதோடையும் சேர்த்து ஒன்றையும் அனுப்ப அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இங்கே 1008 சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதுபடி நடந்தால் நான் இந்த ஜென்மத்தில் அமெரிக்காவுக்கு போக முடியாது. இந்த 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் போக உங்கள் பெட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்தில் எங்களை வந்து சந்திச்சா நீங்கள் போக வேண்டிய பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். மொத்தமாக ஒரு 6-7 லட்ச ரூபான்னு சொல்லுங்கள், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. யார் வேணாலும் அனுப்பிச்சிடுவீங்க. காசு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை முழுசாக பத்திரமா அமெரிக்காவில் கொண்டு போய் விடுறது உங்கள் பொறுப்பு. என்ன டீலா? பணம் வருதுல்ல, அப்போ டீல் ஓகே தான். Kabilan and Azad confirmed சென்னையிலேருந்து அமெரிக்கா கிளம்புவாங்க. இது லேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். எனக்கு வர வேண்டிய காசு மட்டும்
உங்ககிட்ட இருந்து திரும்பி வர மாட்டேங்குது. வந்துடும் தாப்பர் சேடு, கொஞ்சம் டைம் கொடு. காளிதாசன் சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். டைம்னா இன்னும் கொஞ்சம் அதிக வட்டி. அது ஒன்றும் இல்லை தாப்பர் சேடு, எனக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை. வட்டியோட என் பணத்தை இந்த மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துடு. அது எப்படி சேடு? எனக்கு பொறுமை ரொம்ப அதிகம். அதை அதிகமாக சோதிச்சிங்க, அப்புறம் இந்த பேச்சு செயலில் இறங்கிடும். வர வேண்டிய வட்டிக்கே வட்டி போட்டு வாங்கிடுவேன். தாப்பர் சேடு, ரமேஷ் ராஜோட கைவண்ணத்துல தான் அவங்கள நம்ம அமெரிக்காக்கு அனுப்புறோம். ஆனா அந்த 3 பேர்கிட்ட எந்த பேப்பர்ஸும் கிடையாது. அதுல 2 பேரு தீவிரவாதிகளா கூட இருக்கலாம். என்னப்பா சரியான நேரத்துல நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. கிட்ட நம்ம கஷ்டம் தீர்றதே கந்துட வேண்டியதுதான். ஒரு 40 லட்ச ரூபா கந்துடணும். 20 லட்சம் ரூபால உங்களை இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு நினைச்சோம். அதான் அட்வான்ஸா கொடுத்துட்டோமே. கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல. அது வெறும் அட்வான்ஸ் தான். இன்னும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகேவா? எதுக்கு? ஆனா 40 லட்ச ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது. அப்ப அமெரிக்கா இல்ல, பாதி தூரம் கூட உங்களால போக முடியாது. பிளாக்மெயில் கர் ரக்கியா? மேலே 20 லட்ச ரூபா போட்டு போக அழுகுறாங்க. இவங்க 2 பேரையும் பாதி கடையில இறக்கி விட்டுறலாமே. ஏய், கவலையே படாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அமெரிக்கா போயிடுவீங்க. என்ன ஜானி, எஸ்கேப்பா? என்ன சோனிகா, பெரிய மீட்டிங் நடக்குது போல இருக்கு. எஸ், எல்லாரும் அமெரிக்கா போறாங்க. ஆஹா, தப்பாச்சே. டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக வச்சிருக்காங்களா? என்ன சூரியதாசன், எல்லாம் உங்க ஏற்பாடா? सब चेक कर ले क्या? गुड. அட, யார் இந்த 2 புதுமுகமும்? தீவிரமா டிஃபரெண்டா இருக்காங்க. आजाद एंड काबिलन, ठीक है ना? करेक्ट. बहुत बढ़िया. सोनिका, टेक कवर. You, come on, go. Hey, hey, good. Hey. Oh. Hey. Hey. चलो चलो. Open the door. Hey, open the door. Open the door, man. Hello. எங்க? கட்டி போட்டுக்கிற, சத்தம் போடுற, வெட்டி போட்டுருவானுடா. ஏய், क्या कालिदास, எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டா நடக்கும் சொன்ன.
இதான் நீயும் உன் பையனு காட்டுற லட்சணமா? எனக்கு இது முன்னையே தெரிஞ்சிருந்தா நானே இவங்களை பாம்பேக்கு நேராக கூட்டிட்டு வந்திருப்பேன். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ரொம்ப சேஃபாக இவங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருப்பேன். உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ன விட்டா கூசில் ஓவரா போயினது? நான் பார்க்காத நீ பார்த்துட்டேன். நான் பார்த்ததுல 10% கூட நீ பார்த்துக்க மாட்டேன். வேண்டாம் சார், வேண்டாம். வெறும் பேச்சு வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சாவு தான் முடிவு. யூ வில் பி டெட். டேவிட் ஜி உங்களை சும்மா விட மாட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துட்டான். ஏய், உங்க அண்ணன் பாபாவே என்கிட்ட சப்ப. அவன் தம்பி நீ இங்க வந்து ஆட்டம் காட்டுறியா? என்ன உங்களால ஒன்னே செய்ய முடியாது. நான் யார் தெரியல? காளிதாசன். இங்க நான் வைக்கிறதா சட்டம். அரே காளிதாஸ், நீ சொல்றதுதான் சட்டம்னா முதல்ல பேச்ச குறைச்சி என்னுடைய கபிலனை வெளியில கொண்டு வா. நாங்க 2 பேரும் இந்த நாட்டை விட்டே போனோம். ஏய், யார் இது? டேவிட், போன் போடு. போன் போடுறா. போன் போடு. போடு. ஹலோ அங்கிள். பாசத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். கொண்டா. அல்ல காளிதாசன், உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த பார் டேவிடு, உனக்கு வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்னா நான் சொல்றது நீ கேப்ப. காளிதாசன், ஐய, உனக்கு நல்லது எதுன்னு தெரியல போலகுதே. இப்ப தெரிய வைக்கிறேன். காளிதாசன், இப்போ உன் குரல்ல இருக்கிற துணியை வச்சு உனக்கு நல்லது எதுன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. தாம்பா சொல்லுவாங்க, அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு. சரி, அத்தோடு உன் கூட வந்தாங்களே கல்கத்தா அசிஸ்டன்ட் கமிஷனர் சோனிகா போஸ், அவங்களும் உன் குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட பையனோ என்கிட்ட தான் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். செம்ம கத்தாது, எனக்கு காது நல்லா தான் கேட்குது. இந்த மாதிரி சுற்றி வலிச்சலாம் வேணாம், டைரக்டாக பாயிண்ட் வரேன். ஜெயிலில் இருக்கிற என் பசங்க தேவதாச, சூரியதாச, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி கபில, இவங்க 3 பேரையும் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சுனா நாங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இந்த நாட்டை விட்டு போயிடுவோம். அது முடியாதுன்னு சொன்னா? ஐயா, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? இப்போ செஞ்சு காட்டுறேன் பாரு. அது முடியாதுன்னா இங்க இருக்காங்க 2 பேரு, அவங்க உலகத்தை விட்டு போயிடுவாங்க. என்ன அனாவசியமா சினிமா வில்லன் மாதிரி பேச வைக்காத. அவனுக்கு தான் பக்கமா பேசினே இருப்பானுங்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டானுங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. தெரிதா? நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கோ. நாளைக்கு ராத்திரிக்குள்ள நான் சொன்ன அந்த 3 பேரோட நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். அப்படி நீ வரலன்னா என் தலைக்கு மேல வெள்ளம் போனதா அர்த்தம். என் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுன்னு வை, ஜான் போனாலும் ஒண்ணுதான், முழம் போனாலும் ஒண்ணுதான். அது பார், நான் டைட்டானிக் கப்பல் மாதிரி. என்ன கவுத்தன்னா இவங்க 2 பேரையும் கூட சேர்த்து கூட்டு போயிடுவேன். தெரிதா? எந்த கேமும் ஆடக்கூடாது, யாரும் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ தனியா வரணும். புரியுதா? சொல்லு, புரியுது. பார், அடுத்து எனக்கு வந்து மூடு டப்புன்னு மாறினே இருக்கும். நீ சீக்கிரம் வந்துரு, சொல்ற டைமுக்கு வந்துரு. நான் சரி. காளி, இடத்த சொல்லு. கேட்டுக்கோ. சார், குட் ஈவினிங். வாங்க டேவிட் சார். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணுறேன். சார் நத்திங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மாதிரி ஆளுங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னா சில மோசமான ஆளுங்க நம்ம நாட்டையே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வரீங்கன்னா நம்ம நாட்டை ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற போகிறீங்கன்னு தெரியுது. யாரையுமே உயர்வாக பேசுறது உங்களோட பெருந்தன்மை சார். 1 தடவையா 2 தடவையா 5 தடவை 5 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்கன்னா உங்களை பற்றி யாரும் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் இல்லை டேவிட் சார், ஏதோ மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்ய முடியுமாங்கிற முயற்சி தான். அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேற்று நடந்த ஷூட் அவுட்டில்
கபிலன்னு ஒரு தீவிரவாதி மாட்டினான் இல்லையா? யாருக்கு தான் அதை பற்றி தெரியாது? கல்கட்டாவில் வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சோனிகா போஸை கூட கடத்தி வச்சிருக்காங்களே. ஆமாம் சார், அதே தான். கூடவே ஆக்ஷன் ஃபோர் குரூப்பை சேர்ந்த இம்ரானையும் கடத்தி வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இம்ரான் அவன் திருந்தி வளர்கிற பாபாவோட தம்பி தானே அவன். இந்த விஷயமா எல்லா டீட்டெயிலையும் இன்னைக்கு காலையில் தான் என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். கமன் மிஸ்டர் டேவிட், நீங்கள் கேட்டு நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன பண்ணணும் சார்? அதே ஷூட் அவுட்டில் தான் தாசன் கம்பெனி சேர்ந்த சூரியதாசன் மாட்டிருக்கான். அவனோட பிரதர் தேவதாசன் ராகவன் மர்டர் கேஸில் ஏற்கனவே நம்மக்கிட்ட சிக்கியிருக்கான். இந்த 3 பேரையும் என்னுடைய பர்சனல் கஸ்டடியில் விடணும் சார். ஏன் அந்த சோனிகாவையும் இம்ரனையும் விடணும்னா அந்த 3 பேரையும் ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி சார், கரெக்ட் சார், அதே தான். அந்த கும்பல் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி 3 பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஏதாவது செக்யூரிட்டி பேக்கப் வேணுமா? நோ சார், வேண்டாம். இந்த மிஷன் சீக்ரெட்டாக இருக்கணும். இது உங்களுக்கு எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னை நம்புங்க சார், இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுறேன். இதை நீங்கள் சொல்லவே வேணாம் சார். எந்த பிரச்சனையுமே திரும்பி வராத அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது சார். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் நான் பாராட்ட ஆரம்பிச்சிங்க சார். சொல்லுங்க டேவிட் சார், உங்களுக்கு என்ன தேவை? யாரு தேவையோ எப்போ தேவையோ இப்போவே சொல்லுங்க, உடனே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார். எனக்கு ஏதாவது மறுபடியும் தேவைப்பட்டா உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் பார்க்க கூட வேணாம், என் பர்சனல் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், முடிச்சிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, அமைச்சர் ராஜன் பேசுகிறேன். क्या जाने मन? எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம். உன்னை நான் புனிதமாக்கிடலான்னு பாக்குறேன். புரியல? நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். நான் உன்னை கெடுக்க போறேங்கிறத மற்றவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா நான் கைய வச்சாலே புனிதமாயிடுவேன். அரே ஜானேமன், ஹோய் ஹோய் மே மர் கயா. காட்டு பயிலாகுதியா நீ? இது முதல்ல நம்ம தேவா நைனா வரணும், சூர்யா நைனா வரணும், கபிலன் நைனா வரணும். அவங்க எல்லாம் முதல்ல வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் நீ இவளை கெடுக்கிறியோ படுகிறியோ புனிதமாகறியோ எல்லா விளையாட்டையும் அப்புறமா வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, இவங்க 2 பேருமே உயிரோட இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா, பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா, அன்பை எங்கும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம், விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம். தலை நிமிர்ந்தார் அந்திவானம் தங்க மணிமுடியா மாறி போகும், சூழும் பகையை வெல்வோம்.
சத்தியமே நம்பிக்கை உற்சவமே